கிருஷ்ணரின் அவதாரமாகவே சைத்தன்ய மகாபிரபு கருதப்படுகிறார். அவர் சின்ன வயதாக இருந்தபொழுது அவரை நிமாய் பண்டிதர் என்றும் அழைத்தார்கள். அவர் கிருஷ்ணரின் செய்த லீலைகள் அனைத்தையும், வேடிக்கைகள், குறும்புத்தனம் அதே போன்றே இருந்தது. நிமாய் பண்டிதர் கிருஷ்ணரின் அவதாரமாகவே கருதப்பட்டார். அவர் சின்ன குழந்தையாக இருந்தபொழுது ஒரு முறை கிருஷ்ணரை போலவே மண்ணை சாப்பிடுகிறார். மண் சாப்பிட்டு விட்டு விளையாடி கொண்டிருப்போது அவர் தாய் வருகிறார். தாய் வந்து, இப்பொழுது தானே உனக்கு உணவளித்தேன், இனிப்புகளை எல்லாம் அளித்தேன், நீ ஏன் மண்ணை சாப்பிடுகிறாய் என்று கேட்டபொழுது நிமாய் கூறுகிறார், அந்த மண்ணும் இனிப்பும் வேறு வேறு அல்ல, அனைத்தும் ஒன்று தான் என்று கூறுகிறார். அதாவது அத்வைதத்தை அவர் கருத்தில் கொண்டு கூறுகிறார் என்பதை சச்சி தேவி, அவருடைய அன்னையான சச்சி தேவி புரிந்து கொள்கிறார். அதற்கு பின் அவர் கூறுகிறார், மகனிடம் கூறுகிறார், அது மண்ணாக இருக்கும் பொழுது ஒரு களிமண் இருக்கிறது, அந்த களிமண்ணை ஒரு பானையாக செய்தால்தான் நாம் அதை பயன்படுத்த முடியும். அதை பண்படாத ஒரு மண்ணை நாம் மண்ணை எடுத்து நாம் அதில் வேலை செய்ய முடியாது, அதை கொண்டு எந்த பயனும் இல்லை என்று கூறுகிறார். உதாரணத்திற்கு அதுபோன்று மண்ணும் ஒரு இனிப்பு பொருளாக, காய்கறிகளாகவோ அல்லது அரிசியாகவோ சமைக்கக்கூடிய தன்மைக்கு பண்படுத்தப்பட்டு அதிலிருந்து இனிப்பு பெற்றால் அதற்கு தான் சக்தி உண்டு, வெறும் மண்ணிற்கு சக்தி இல்லை என்று நிமாய் பண்டிதருக்கு சச்சி தேவி கூறுகின்றார். அன்று முதல் அவரும் தனக்கு இனிப்புகள், உணவை தருவதாக அதை மட்டுமே எடுத்துக்கொள்வேன் என்று சத்தியம் செய்கிறார் நிமாய் பண்டிதர். இது ஒரு அழகான சைத்தன்யரை பற்றிய ஒரு கதை. இதை கேட்பவருக்கு அனைத்து நன்மையும் கிடைக்கும்.